கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனல். இந்தியாவோட ஏஐ மார்க்கெட்டை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி போட்டி போட்டு இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ, ஓப்பன் ஏயோட சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் கூகுளோட ஜெமினி. இவங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். மாசமே ஒரு 2000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா ஒரு சாதாரணப்பட்ட மக்கள் எப்படி அதை பயன்படுத்துவாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வழியில இதை ஃப்ரீயா முதல்ல கொடுத்து அதை பயன்படுத்த வைக்கணும். அதுக்கப்புறம் போதை ஏறினதுக்கு அப்புறம் விட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா பே பண்ணி பார்ப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பெரிய கம்பெனியோட டார்கெட். எப்படி ஆரம்பத்துல ஜியோ பண்ணாங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்களேன். பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஏர்டெல்லோட யூசர்ஸை கையில் எடுக்கிறாங்க. அதாவது பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ஏர்டெல்லும் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டு ஏர்டெல் யூசர்ஸ் நீங்க இந்த பேக் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ நீங்க ஃப்ரீயா பயன்படுத்தலாம். அடுத்து ரீசெண்டா ஓப்பன் ஐஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க இவ்வளவு நாளா ஒரு 400 ரூபாய் கொடுத்து ஓப்பன் ஐயோட சாட் ஜிபிடி கோ பயன்படுத்துறீங்கன்னா இனி நவம்பர் 4 முதல் நீங்க அதை ஃப்ரீயா பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இப்போ ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், இன்னமும் கூகுளோட ஜெமினி எதுவுமே, அதாவது எந்த அறிவிப்புமே இல்லாம இருக்காங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் டக்குன்னு ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. அதை பத்தின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா ஜூலை மாசம் 2025 பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயும் ஏர்டெல்லும் 2 பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க. எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா, 1 வருஷத்துக்கு எங்களுடைய 17,000 ரூபாய் பேக்கை ஏர்டெல் யூசர்ஸ் ஃப்ரீயா பயன்படுத்தலாம். மொபைல் யூசர்ஸ், வைஃபை யூசர்ஸ், டிடிஹெச் இந்த 3 பேருமே பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ 1 வருஷம் பயன்படுத்தலாம். இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் கழிச்சு ஓப்பன் ஐ என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆல்ரெடி ஓப்பன் ஐ ஃப்ரீயா ஒரு பகுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம சாட் ஜிபிடி பிளஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாசம் 2000 ரூபாய். ஹெவியா இருக்கிறதுனால ஓப்பன் ஐ என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த 2க்கும் இடையில சாட் ஜிபிடி கோன்னு சொல்லிட்டு ஒன்று நுழைச்சாங்க. அதுவும் இந்தியன் யூசர்ஸ்க்காக. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 399 ரூபாய். இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது என்ன நினைச்சாங்களோ தெரியல, அடுத்ததா ஒரு அறிவிப்பு போயிடுறாங்க. இந்த சாட் ஜிபிடி கோவை நவம்பர் 4 இருந்து நீங்க ஃப்ரீயா பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டுட்டான். அடுத்ததா யாரு? கூகுளோட ஜெமினி. இப்ப அவனுடைய சாய்ஸ் என்ன பண்ணா யோசிச்சு பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா? நைட்டோட நைட்டா கூகுளோட ஜெமினி ஜியோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டான். எப்படி? அதைத்தான் நான் உங்களுக்கு விரிவா இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா யூ ஆர் சோ லக்கி. நானும் ஒரு ஜியோ யூசர் தான், நானும் ஒரு லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு சில வரிகளை படிக்கும் போது அங்க வச்சாங்க பாருங்க. கூகுள் ஜெமினியும் ஜியோவும் என்ன வச்சாங்க தெரியுமா? அதாங்க எலிஜிபிள் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 18 முதல் 25 வயசுக்குள்ள இந்த ஆஃபர் வந்து கவர் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தலைப்பை கூட நான் சரியா படிக்கல. அதுக்கப்புறம் தான் தலைப்பை படிச்சேன். ஜியோ யூத் ஆஃபர்னு போட்டிருந்துச்சு. எனிவே அடுத்தடுத்து நான் படிக்கும் போது ஒரு சில சந்தோஷமான வார்த்தைகளும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போதைக்கு நாங்க யூத் ஆஃபரா இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரத்துல இதை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நாங்க விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வரிகள் எல்லாம் படிச்சேன். அப்பதான் நானும் கொஞ்சம் ஹாப்பியானேன். எனிவே உங்களுடைய போன்ல மை ஜியோ ஆப் இருந்துச்சுன்னா அங்க ஒரு பேனர் தூங்கும். அந்த பேனருக்குள்ள போனீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இமெயில்ல வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். வந்தா அதை நீங்க அக்செப்ட் பண்ணி 18 மாசம் நீங்க ஃப்ரீயா கூகுள் ஜெமினி ஏஐ ப்ரோவை முறையா பயன்படுத்த முடியும். ஸோ கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர்ல நமக்கு என்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஓ 3.1 அப்படிங்கிற வீடியோ ஜெனரேஷன் கரண்ட் அப்டேட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சரை வந்து நீங்க அனுபவிக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஜெமினிய கூகுளோட எல்லா ஆப்லயும் நீங்க முறையா பயன்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஸ்டோரேஜ் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இனி அந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு 18 மாசத்துக்கு. என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 TB நமக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுல நீங்க போட்டோ, ஜிமெயில் இது எல்லாத்தையும் நீங்க முறையா பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் கூகுள் ஜெமினில சமீபத்துல ஹிட் ஆச்சு தெரியுமா ஒரு ஃபீச்சர்,
நானோ பனானா அதையும் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுவும் நீங்க ஹை குவாலிட்டியில பில்ட் பண்ண முடியுமா 3D போட்டோவை. ஜியோல அன்லிமிட்டடா 5G பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா அது ப்ரீபெய்டா இருக்கலாம், போஸ்ட்பெய்டா இருக்கலாம். இதை நீங்க அனுபவிக்க முடியும். ஒன்லி எலிஜிபிள் யூசர்ஸ் மட்டுமே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க போன்ல இந்த மைஜியோ ஆப் இருக்குல்ல, ஃபட்டாஃபட் உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஒரு பேனர் தூங்கும், பேனர் தட்டி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்குவேன். எது எப்படியோ இந்த 3 கம்பெனியும் இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள எப்படியாவது ஒரு நிரந்தரமான இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் இலவசம் இலவசம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய ப்ராடக்டை ஒவ்வொரு இந்தியன் யூசர்ஸ்டையும் திணிக்க முயற்சி பண்றாங்க. இது நல்லாவே தெரியுது. இதுக்கு நம்ம அடிமையா ஆகிட்டோம்னா கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் வரும் நாட்கள்லாம் தெரியும். சேம் நம்ம அண்ணன் ஜியோ இருக்கார்ல, அவரை மாதிரியே இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பா அந்த ஜியோ யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க முடிவு பண்ணட்டும் வேணுமா வேண்டாமான்ட்டு. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வணக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.